ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்கிறத உதாசீனம் செஞ்சிடாம என் வார்த்தைகளை கேட்க வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையே, இந்த வராகி அம்மா இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் தனிமையில் பேசுவதற்காக உன்னை தேடி வந்தேன். நாளைக்கு நீ ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாயல்லவா, அதை நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து உன்னை நெருங்கவிருந்தது. அதிலிருந்து இப்போது உன்னை காப்பாற்றத்தான் ஓடி வந்தேன். நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நடந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய உனக்கு ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, பிரச்சனையாக மாறப்போகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? என் செல்ல பிள்ளையான நீ துன்பத்தை தாண்டி இன்பத்தை பெறக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் பெற்ற பிள்ளையாக இருக்க. உன் இதயம் எவ்வளவு வலிமை வாய்ந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் இதயத்தை அமைதிப்படுத்தி உன்னை பாராட்டி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வந்திருக்கேன். உன்னுடைய கண்ணீர் ஒருபோதும் உன்னை பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். நீ கண்ணீர் வடித்ததையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை பலமுள்ள தைரியமுள்ள வெற்றியாள ஆளாக மாற்றி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நிஜமாகவே உண்மையாகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. மற்றவங்க யாரும் உன்னை நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நீ சொல்கிறத சரின்னு கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, உன்னை நீ நம்பு. உன் மேலே உனக்கு முழு நம்பிக்கையும் அபார நம்பிக்கையும் இருக்கட்டும். இப்போது கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சிடறேன். உனக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த தீயை அணைக்கும் விதமாக என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும், இந்த உலகமே சேர்ந்து உனக்குள் இருக்கும் தீயை மறைக்க முயற்சித்தாலும் அந்த தீ மங்காது, மறைஞ்சு போகாது. உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணத்தை நான் இன்னுமே வெற்றிகரமானதாக பெருசாக மாற்றி உன்னை ஜெயிக்க வைக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு திறமை உன்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் துன்பத்தை போக்கி இன்பத்தை உனக்கு அருளுவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் சில பேருக்கு, அதுவும் என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சில வலியையும் கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்வேன். ஆனால் அந்த கஷ்டங்கள் மூலமாகவே அவங்க வாழ்க்கையை உயர்த்தி மாற்றி அவர்களை நல்லபடியாகவும் வாழ வைப்பேன். இப்போது உன் மனக்காயங்கள் எதுவும் மறைஞ்சு போயிடாது. அது உன்னை வாட்டி வதைக்குதுன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. மனக்காயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக நான் மறைய செய்கிறேன். உனக்கு துன்பம் அல்லாத இன்பமான நல்ல விஷயங்களை உனக்காகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு துணையாக யாருமே இல்லைனாலும் இந்த வராகி அம்மாவும் கூட இருப்பேன். உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும்படி நீ பலம் பெற்ற ஆளாக, செல்வ வளம் பெற்ற ஆளாக, வாழ்க்கையவே ஜெயிச்சு எல்லார் முன்னாடியும் பெரிய ஆளாக உலாவர வளம் வரத்தான் போகிறாய் என் செல்லமே. வெற்றி உன் வாழ்க்கையில் தாமதமானாலும், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க நேரமானாலும் கண்டிப்பாக வெற்றி உனக்கு தேடி வரும். நீ எப்போதும் எதற்காகவும் பயந்து ஓட வேணாம். நீ காத்திருந்த எல்லா விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு இருட்டுக்கு பின்னாலும் ஒரு வெளிச்சம் வரும்னு நீ மட்டும் நம்பினா போதும். நீ நம்பிய விஷயங்களுக்கு ஏற்றாற் போல நல்லதை உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுத்துட்றேன். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா துள்ளி குதிச்சு வாழத்தான் போகிற. வாழ்க்கைனா சிரிப்புகளும் இல்லை, கண்ணீரும் இல்லாமல் இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஒரு நேரம் சிரிச்ச, இன்னைக்கு அழுதனா நாளைக்கே சிரிக்கலாம். இன்னைக்கு சிரிச்சினா நாளைக்கே கூட கலங்கும்படியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். எது நடந்தாலும் நீ சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ வேணாம். உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கிறேன் அல்லவா. எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உன் மனசை காயப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலுமே கூட நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கான உண்மையையும் வலிமையையும் மிக பெரிய அளவில் நான் கொடுக்குறேன். எந்த துன்பமும்
உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லா துன்பங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனும் கண்ணீர் வடிக்காமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் வலிமையான பலமுள்ள தைரியமான ஆளாக மாற முடியாது. எல்லா மனிதரும் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிக்கிட்டு பலமுள்ள வலிமையுள்ள ஆளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணீருங்கிறது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது உன்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீர். உன் மனசு இப்போ சுத்தமாகி இனி கண்ணீர் விடாத அளவுக்கு கவலைப்படாத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை எழுந்து நிற்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்ற மனிதர்களை தாண்டி உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் வெற்றிகளை கொடுப்பேன். சில உறவுகளை உனக்கு சோதிப்பதற்காகவே, அவங்க யாரு, இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே சில துரோகிகளை உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். துரோகிகள் உன்னை விட்டு போகும்போது நீ வலியும் வேதனையும் கொள்ளாதே. கண்டிப்பா உனக்கான நல்ல மனிதர்கள், உனக்கு நல்லது நினைக்கிறவங்கன்னா அவங்க உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவாங்க. ஆனால் உன் வாழ்க்கைக்கு சரியாக வராதவங்களும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையிலேருந்து நான் விலக்கி வைப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில பேர் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ மனசை தைரியப்படுத்திக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இப்போது வலியையும் வேதனையும் அனுபவிக்கிற நீ யாரெல்லாம் வலியை கொடுத்தாங்களோ அவர்கள் மூலமாகவே நல்வழிகளையும் பெறப்போகிறாய். இந்த சமூகம் உன்னை பற்றி என்ன வேணா சொன்னோம், எப்படி வேணா பழி போடும். ஆனால் நீ எப்போதும் எதையும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கை பாதையில் தெளிவாக இரு. எல்லாத்தையுமே இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கான நியாயத்தையும் கண்டிப்பாக கிடைக்கச் செய்வேன். அது வரைக்கும் அமைதியாக இரு. இந்த சமூகம் என்னதான் உனக்கு சந்தேகங்களையும் சந்தோஷங்களையும் மாற்றி மாற்றி கொடுத்தாலும், கஷ்டங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் கொடுத்தாலும் கூட உனக்கான நியாயத்தை உனக்கு கிடைக்கச் செய்து நீ சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்துவேன். நீ அமைதியாக இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துராத. நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் எல்லா கனவும் நனவாகும். நம்பிக்கை இல்லாமல் உன்னுடைய கனவுகள் எதுவும் நனவாகாது. நம்பிக்கைங்கிறது கண்ணால் பார்க்க முடியாத, ஆனால் அதே நேரத்தில் ஒரு அற்புதமாக உணரக்கூடிய சக்தி. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கையோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் செல்லமே. இன்னைக்கு உன்கிட்ட பெருசாக காசு பணம் இல்லைனாலும் மன வலிமையும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் பணமும் எல்லாமே கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. கடந்த காலத்தை தாண்டி நீ நடந்ததை எல்லாம் நினச்சி சிரிக்கிற அளவுக்கு உன் கடந்த காலம் அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய வலியும் வேதனைகளும் நாளைக்கு வரப்போகிற ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கூட உனக்கு ஒரு நல்லபடியாக முடிவுக்கு வரும்படி இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக, நீ எதிர்பார்த்ததை விட சிறந்ததாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்.